யா அம்மா கிட்ட சொல்லணும்னு அம்மா புராணமே பாடிக்கிட்டு இருக்க. இதுக்கு எதுக்கு நீ என்ன? நீ என் கூட வந்தாதான் அவங்களுக்கு பிடிக்காது. நான் எப்படி போனாலும் இல்ல கேட்டா பரவாயில்ல, ஏதோ சந்தேகத்துல கேக்குற மாதிரி இருக்கு. அப்படி கேக்குறதுக்கு ஆசை இருக்கா? உனக்கு என் மேல இருக்கிற அக்கறையை நினைச்சு எனக்கு பெருமையா. பொண்ணுதான் போதுமா? பொண்ணுதானா? பேர் என்ன? இவள நம்புறதா வேணாமா? இவ உண்மையை சொல்றாளா பொய் சொல்றாளே தெரியல. சரி. வாங்க சார், என்ன சார் வேணும்? அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் என்ன பிரைஸ் வருது? இருக்கு சார், அது 1 kg 600 rupees. அவங்க யூசுவலா பண்றதானே சார்? இல்ல, சில கடைகளை பண்ண மாட்டேங்கறாங்க. நம்ம கடையில எந்த இருந்தா கரெக்டா போட்டுருவீங்களா? ஏன்னா சின்னதா இருந்தா போட்டுறலாம். இப்ப போனவங்க சார் சார் நேம் சைஸ்லாம் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டானே. அம்மா, நீ தெய்வம். தெய்வமே, உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன். தெய்வமே, தெய்வமே. கையை விடுறா. அழகு மகாலட்சுமி எங்க அம்மா. அம்மாவே பார்த்ததுக்கு அப்புறம் என்ன வேணும்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ என் தெய்வம். எதுவா இருந்தாலும் அப்பா பேச்ச கேட்டுதானமா நீ நடந்துக்கிற. அங்க இருக்கு. ஏங்க என்னங்க பண்றீங்க? புருஷன் கேர்சிசி. ஏங்க டேய், என்னடா இது நடு வீட்டுல வரைஞ்சிட்டு இருக்க? அது ரோடு. அப்படியே இந்த கோட்டை தாண்டிடுமே. என்னது கோட்டை தாண்டணும்? உங்க இஷ்டம், நீங்க எந்த காலம் வேணாலும் வைங்க. இந்த கோடு தாண்டுங்க. ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்கங்க. ஐயோ விடுங்க. ஒரே ஒரு நிமிஷம்பா. தெய்வமே, இந்த கோட்டை என் கைய பிடிச்சிட்டு சுத்திட்டு இருந்தா இப்ப கைய பிடிச்சுக்கிட்டு விடவே மாட்டேங்கிறான். நீங்களே பாத்தீங்கல்ல, இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டான். இன்னைக்கு என்னன்னா என்ன இழுத்துக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. இந்த கோட்டை தாண்ட கூடாதுன்னு சொல்லுப்பா. அதெல்லாம் சாப்பிட்டு படுப்போ. அப்பாவா, நான் சாப்பிட்டு. என்ன தெய்வமே, நீ தாண்டு தெய்வம். விஷயம் இருக்குப்பா, நான் விஷயம் எல்லாம் சொல்ல மாட்டேன்லப்பா. ஒரே தாண்டாத வித்யா. சூப்பர். அம்மா கோட்டை தாண்டல. புருஷனோட இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, திமிரதான் பண்ணுவாங்க. ஆனா அப்பா சொன்ன. ஆனா குடிச்சிருக்கிறவனை திட்டி என்ன பிரயோஜனம்? அவன் மண்டைக்கு ஏற போறதில்ல. பொண்டாட்டின்னா அப்படிதான் இருக்கணும். புருஷன் சொன்னா விதி என்னும் நதி ஒன் சைடாவே ஓடிட்டு இருக்குது. திரு தர்மமே தெய்வமே. ஏங்க தேவா, ஆனா நீ என்னடான்னா என் பேச்சையும் கேட்காம நான் என்ன குடியாண்ணா? இத நான் வேற சொல்லணுமா?
குடிச்சு நம்மளுங்க தான் அதிகம் தெரியுமா? என்னால இப்ப எதுவுமே உங்ககிட்ட நில்லு. பார், கூப்பிட கூப்பிட நீங்க பேசுறது உனக்கு கத்துற மாதிரி இருக்காடா. ஓ எது கேக்குற? அவன் பொண்டாட்டியை கூட்டு வா. எதுக்கு? நான் ஏ? மற்றவங்க பொண்டாட்டி அவன் புருஷன் பேச்ச கேட்குறாங்க. அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். அதை நான் ஏற்றுக்கணுமா? இத பாரு, புரிய மாட்டேங்குது. ம். அக்கா தங்கச்சி 2 பேரையும் கல்யாணம் பண்ணிப்பானா? அந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஆசை இருக்கோ? என்ன உட்காந்து கட்டு. புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேட்கணும்னு சொல்லி என்னமோ கூடெல்லாம் போட்டுருக்கிறான். என்னால சரி செய்ய முடியும்னா செய்யறேன். என்கிட்ட சொல்லு. என் தங்கச்சி சீதாவை வச்சுதான் பிரச்சனையே. சீதாவை வச்சா பேசி கல்யாணத்தை முடிச்சிடலாமல்ல? அதுலதான் மாமா இப்ப சிக்கலே. டிராபிக் போலீஸ் ஒருத்தர் அப்படியா? இதுல என்ன இருக்கு? என் தாய் 2 பையனா இருந்தானே பொண்ணா இருந்தானே எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன மீறி ஏதாவது பண்ணீங்க? அதையும் மீறி அவங்க கல்யாணம் நடந்தா நான் எந்த முடிவையும் எடுக்கலங்க. உங்க முடிவை மாத்துறதுக்காக தான் நான் இப்ப அப்படி ஒரு வேளை கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் மட்டும் இல்ல, நீயும் அந்த கல்யாணத்துக்கு போக. நீ அப்பா கூட இந்த மருமகளாச்சே, உன்னை எப்படி அனுப்ப முடியும்? முத்து சொன்னதை கேட்காம மீனா ரவிக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் பண்ண மாதிரி மீனா தங்கச்சியும் கல்யாணம் பண்ண போகிறாங்க. இதை அறிஞ்ச முத்து கடும் கோவத்தில் வந்து இருக்கிறாரு.